ஒரு வங்கியில் கொள்ளை. கொள்ளையர்கள் துப்பாக்கியுடன் அனைவரையும் மிரட்டினார்கள். அனைவரும் அசையாமல் கொள்ளையர்களுக்கு பணிந்தார்கள். அங்கே ஒரு பெண் சிரித்துக்கொண்டே கொள்ளையனிடம் அருகே வந்தாள். அவளை ஓங்கி ஒரு அறை விட்டான் கொள்ளையன். எங்கள் தொழில் கொள்ளை மட்டும்தான். கொள்ளையடித்த பணத்தை கொண்டு எல்லோரும் ஒரு இடத்தில் கூடினார்கள். எண்ணிக்கலாமா பணத்தை? வேண்டாம் வேண்டாம், நிறைய இருக்குது பணம். நேரம் அதிகம் செலவாகும். பொறு, நாளைக்கு அரசாங்கமே நியூஸில் எல்லாம் க்ளீனாக சொல்லிடும். வங்கியின் மேனேஜர் இந்த சம்பவத்தை காவல்துறையிடம் சொல்ல முற்படும்போது அவருடைய மேலதிகாரி தடுத்தார். 20 கோடி கொள்ளையர்கள் எடுத்துட்டாங்க. 30 கோடி எடுத்து நம்ம பங்கு பிரிச்சுட்டு மொத்தம் 50 கோடி கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம். அடுத்த நாள் அமைச்சர் உத்தரவின் பேரில் வங்கியில் 100 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது என்ற செய்தி. கணக்கு போட்டு பாருங்கள், இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்.